வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது மொறுமொறுன்னு சூப்பரான டேஸ்ட்ல கோதுமை போண்டா தாங்க செய்ய போறோம். ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப டேஸ்டியாவும் இதை செய்யலாம். இதை கோதுமை மாவுல செஞ்சதுன்னு கொஞ்சம் கூட நம்பவே மாட்டாங்க. அதோட வாசம் துளி கூட வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான கோதுமை போண்டா எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல 1 கப்பு போல கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப்பு போல கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 1/4 கப்பு மெஷர்மெண்ட்ல பாதி அளவுக்கு பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம். நீங்க எந்த கப்ல அளவு எடுக்கிறீங்களோ அதுலயே ஒவ்வொரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல உப்பு, 1/2 டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா ஆப்ப சோடா, 1/2 டீஸ்பூன் போல சீரகம், 1/2 டீஸ்பூன் போல தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் பச்சை மிளகாவும் சேர்க்க போறேன். அதனால 1/2 டீஸ்பூன் போல தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்க பச்சை மிளகாய் வேண்டாம்னு நினைச்சா 1 டீஸ்பூன் போல தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ்ல இருக்கிற பச்சை மிளகாய் நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் போல துருவின இஞ்சி சேர்த்துக்கிறேன். நீங்க பொடியா நறுக்கின இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி துருவி சேர்க்கும் போது இதோட ஃபிளேவர் இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சமா கருவேப்பிலைய பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா போண்டால வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம இதுல சீரகமும் சேர்க்கறதுனால ரொம்பவே வாசனையா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை நல்லா கையில அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கையில நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணும்போது பச்சை மிளகாவோட காரம், வெங்காயத்துல இருந்து கொஞ்சமா தண்ணி விடும். இது எல்லாமே சேரும்போது நல்லா இருக்கும். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதை அடிக்கடி செய்யறதுனால எனக்கு தண்ணியோட அளவு தெரியும். சரியா 1 கப்பு போல தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா போண்டாவோட கன்சிஸ்டன்சி சரியா வராது. மாவு ரொம்ப திக்கா இருந்ததுன்னா போண்டா ஹார்டா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப தண்ணியா இருந்தாலும் எண்ணெயில போட்டதும் நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால இதோட பக்குவம் சரியா இருக்கணும். இந்த மாதிரி கையில நல்லா பீட் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணீங்கன்னா போண்டா நல்ல சாஃப்டா இருக்கும். மேல கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்டாவும் வரும். பாருங்க, இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு. நம்ம இதுல ஆப்ப சோடா சேர்த்திருக்கறனால ஒரு 2 நிமிஷம், அதாவது எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம இதை வச்சிருந்தா போதும். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ உங்களுக்கு போண்டாவோட சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு கையில டைரக்டா போட பயமா இருந்ததுன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்க போட்டுக்கலாம். இதுக்கு ஷேப்லாம் அவசியம் இல்லைங்க இதுக்கு. பொரிக்கிற ஐட்டம் எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் இரும்பு கடாயில செய்யுங்க. அப்பதான் எண்ணெய் அந்த சூடாகிற கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். அதிகமா எண்ணெயும் குடிக்காது. சீக்கிரமாவும் நம்மளுக்கு குக் ஆயிடும். இப்போ ஒரு பக்கம் நல்லாவே குக் ஆயிடுச்சு. நான் திருப்பிக்கிறேன். நல்லா ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நான் வைக்க போறேங்க. பாருங்க, சூப்பரான கலர்ல வந்திருக்கு. மேல நல்லா கிறிஸ்பியா இருக்கு. பார்க்கும்போதே தெரியுது. இப்போ நம்ம இதுல இருந்து எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்ட்ல கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா மறுபடியும் கண்டிப்பா நீங்க செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது கண்டிப்பா கோதுமை மாவுல செஞ்சதா கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் இதே ஒரு சின்ன கரண்டில உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க செய்றீங்க, எண்ணெயில போடுறதுக்கு பயமா இருந்ததுன்னா, இந்த மாதிரி நீங்க கரண்டில கூட செய்யலாம். பக்கத்திலேயே நெறைய போடுறதுனால ஒட்டிக்குமோன்னு பயப்படாதீங்க. கொஞ்சம் கூட ஒட்டாது. இந்த மாதிரி பஜ்ஜி, போண்டா இல்ல பூரி இது மாதிரி எது செஞ்சாலும் எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க போட்டீங்கன்னா எண்ணெய் நெறையவே குடிச்சிரும். ரொம்ப ஆயிலி ஆயிடும் நம்ம சாப்பிடும்போது. அதனால எண்ணெய் மிதமான சூட்ல இருக்க மாரி பார்த்துக்கோங்க. இப்போ போட்ட 2வது பேட்சும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதை விட சின்ன சைஸ்லயும் இல்ல இதை விட பெரிய சைஸ்லயும் கூட நீங்க போட்டுக்கலாம். சூப்பரான டேஸ்ட்ல கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஒரு போண்டாவை நான் பிரிச்சு காட்டுறேன். பாருங்க, மேல நல்லா கிறிஸ்பியா இருக்கு. உள்ள மாவு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.